வணக்கம். நமது தலைவர் அவருடைய பிறந்த நாளிலே நமது அருமை நண்பர் விஜயகுமார் அவருடைய முயற்சியால் இன்றைக்கு வீழ்வோம் என்று நினைத்தாயோ என்று ஒரு கருத்தரங்கமும், அருமை நண்பர் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் குட்டை என்கிற சுதாகர் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி மருத்துவ உதவித்தொகை வழங்கும் விழாவும் மிகச்சிறந்த முறையிலே நமது சூழலிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற விஜயகுமார் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கின்ற நமது ஆற்றல் மிகு தெற்கு ஒன்றிய செயலாளர் அருமை நண்பர் மன்னவன் அவர்களே, ஐயா அவர்கள் தலைவர் அவர்களை பற்றி இன்றைக்கு அவர்களை பற்றியும் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட கழகம் என்றைக்கும் துவண்டு விடாது, தோல்வியை என்றும் கழகத்தை பாதிக்காது என்ற கருத்தை கொண்டு நமக்கெல்லாம் நல்ல உரையை கொடுக்க இருக்கின்ற ஐயா மாநில கல்வியாளர் அணியினுடைய தலைவர் புலவர் செந்தமிழை கௌதமன் அவர்களே, இங்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டுள்ள தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சுரேஷ்குமார் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் ரகு என்கிற துரைராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய நமது சிறந்த பேரூராட்சி தலைவர் என்று புகழப்பெற்று இன்று சூலூர் மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்து வருகின்ற சூலூர் பேரூராட்சியினுடைய தலைவர் தேவி மன்னவன் அவர்களே, சூலூர் பேரூராட்சியினுடைய அருமை துணைத் தலைவர் அருமை நண்பர் கணேசன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் சுவா ஜெகநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் சுவா செல்வராஜ் அவர்களே, மற்றும் மரியாதைக்குரிய நமது அருமை வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட கழகத்தினுடைய அடுத்து இந்த விழாவை நம் விஜயகுமாருடன் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு நகர கழகத்தினுடைய செயலாளர், நன்றி உரை கூற இருக்கின்ற நகர கழகத்தினுடைய செயலாளர் கௌதமன் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் முதலிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கழகத்தினுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழா இன்றைக்கு நமது மாவட்டம் முழுவதும் மிகச்சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தோல்வி சுவடே எங்களுக்கு தெரியவில்லை என்ற ஆர்ப்பாரிப்புடன் தலைவருடைய சாதனைகளை எல்லாம் இன்றைக்கு கோவை மாவட்ட மக்களிடம் நாங்கள் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். அவருடைய சாதனைகள் அருமை நண்பர் விஜயகுமார் பட்டியலிட்டார்கள், அடுத்து தலைவர் ஐயா அவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இந்த கோவை மாவட்ட மக்களுக்கு அவருடைய செய்த சாதனைகளை எல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. அந்த சாதனைகள் அவருடைய இந்த உலகம் இருக்கும் வரை அந்த சாதனைகள் இருக்கும். அந்த தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் மீண்டும் நன்றியை காணிக்கையாக்கி, அதே போல நமது வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பற்றி ஒரு சிறு கருத்தை சொல்ல வேண்டும். மாணவர் அணி செயலாளராக, கிளைக்கழக செயலாளராக, வார்டு செயலாளராக 20 வருடங்கள் பணியாற்றி நகர கழகத்தினுடைய செயலாளராக இருந்து இன்றைக்கு வால்பாறை சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றிருக்கின்றவர். கடுமையான உழைப்பாளி. நாங்கள் எப்பொழுது சென்றாலும் மக்கள் சேவையிலே அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு குடும்பத்தை மறந்து அந்த சேவைகளை செய்த காரணத்தினால் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பிறகு வால்பாறையிலே உதயசூரியன் உதிப்பதற்கு காரணமாக இருந்த என்னுடைய அன்பர் குட்டி என்கிற சுதாகர் அவர்களுக்கு நமது மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நகர கழகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நாம் இங்கு கோவை மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வித்தியாசம் என்பது வால்பாறை சட்டமன்றம் வெற்றி பெறாது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அதை எல்லாம் உடைத்து மிகச்சிறந்த முறையில் வெற்றி வாய்ப்பை பெற்று நமக்கெல்லாம் இந்த மாவட்டத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற வால்பாறை சுதாகர் அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல கல்வி மருத்துவ உதவித்தொகை பெற்று நல்ல முறையிலே இந்த மாணவர்கள் கல்வியிலே உயர வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய முதல்வராக நமது தலைவராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய எண்ணம். ஏனென்றால் இன்றைக்கு நேற்றைய முன்தினம்
நமது முதலமைச்சராக தேர்வு பெற்றவர். ஒரு நன்றி அறிவிப்பு விழாவிலே அவர் பேசிய முறையை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று சொல்லுகின்றேன். அவர் ஒரு நன்றியும் கூட சரியாக தெரிவிக்க முடியாமல் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு, அந்த பேப்பரில் எழுதியதையும் கூட சரியாக படிக்க முடியாத ஒரு முதல்வரை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்ற கவலை நமது மக்கள் மனதில் இருக்கின்றது தெரியும். எத்தனை நாள் இந்த ஆட்சி நீடிக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் தலைவருடைய சாதனைகள் தொடர வேண்டும். தலைவருக்கு ஒரே ஒரு கவலை, முதலமைச்சர் பதவி போயிடுதே என்கிற கவலையும் கூட இல்லை. தான் கொண்டு வந்த திட்டங்கள் ஒரு 20 வருஷமாவது திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக 3வது முறையாக 4வது முறையாக இருந்து அந்த திட்டங்களை செயல்படுத்தினால் அடித்தட்டிலே இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை உயர முடியும். தமிழகத்திலே இன்றைக்கு தொழில்துறையிலே முதலிடத்திலே இருக்கின்றோம். அதே போல் அனைத்து துறைகளிலும் முன்னேற தலைவர் அவர்கள் திட்டங்களை தீட்டியிருந்தார்கள். அதை தொடர முடியவில்லையே என்ற ஒரு கவலைதான் அவருடைய மனதிலே இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் சென்று சந்தித்த பொழுது அவர் கூறிய வார்த்தைகள் இதுதான். எனவே காத்திருப்போம். ஏன்னா அதுக்கு ரொம்ப நாள் இழுத்து இந்த தமிழகத்தை பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுட்டானா என்ன பண்ணுறங்கிற கவலை தான் அவர் தலைவருடைய மனதிலே இருக்கின்றது. அதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரும். இந்த தோல்வி நம்மளை பாதிக்காது. நம்முடைய பணிகள் மிக வேகமாக 100 மடங்கு வேகமாக நமது பணிகள் தொடரும் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.